Welcome, Alpha. Greetings to you in the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. இன்றைக்குரிய வேத பகுதி 34 சங்கீதம் 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஆக்சுவலாக எனக்கு நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் ஞானத்தின் ஆரம்பம். ஸோ விஸ்டம் கம்ஸ் ஃப்ரம் ஃபியரிங் ஆஃப் த லார்ட். இப்போ கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் போட்டிருக்கு. இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னது, அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யணும். அப்போ கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய நாம் முயற்சிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான், அவர் சொல்லுபடி கேட்கறது தான் கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல்னா கை கால் நடுக்கிட்டு நம்ம இது பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவர் சொல்கிறத கேட்கணும். அப்போ அடுத்தது நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி, இது பேதுருலையும் போட்டிருக்கோம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தையும் போட்டிருக்கோம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பு. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஜீவனை விரும்புன்னு போட்டிருக்கோம், லவ் லைஃப். இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, வாழ்க்கையே எனக்கு கசப்பாக இருக்குது, வாழ்க்கையே வெறும் வேதனையாக இருக்குது, என்னால் ஒன்றும் முடியல, என் வாழ்க்கை முடிஞ்சிட்டா போதும். சில பேர் சொல்கிறது உண்டு, கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் சாவை நோக்கி ஓடி இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, வாழ்க்கையை விரும்பு. அடுத்தது நன்மையை காணும். வாழ்க்கையில் ஜீவனை விரும்பி நன்மையை காணும்படி, வாழ்க்கையில் நன்மை தான் நடக்கணும். அப்புறம் நீடித்த நாட்களையும் அபேட்சிக்கிற மனுஷன் யார் அப்படின்னா, இது இந்த காரியம் ஒன்று, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பணும், நீடித்த நாட்களை விரும்பணும். அப்புறம் உன் நாவை பொல்லாப்புக்கு, இது இவங்க எப்படி நடக்கணும்னு கேட்டால், நம்முடைய நாவை பொல்லாப்புக்கும் நமது உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் காத்து கொள்ள வேண்டும். அடுத்தது தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய, அதை சமாதானத்தை தேடி, தீமையை விட்டு விலகணும், நன்மை செய்யணும், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளணும். ஸோ இப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வருதுன்னா, நன்மை வரும், நம்ம வாழ்நாளில் ஜீவன் வரும், நீடித்த நாட்கள். இந்த 3 காரியங்களும் அடையும். இதை புரிந்து கொண்டு தியானித்து நீங்களும் உங்கள் வேதத்தை தொடர்ந்து வாசிக்க என்று சாவிங்க. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.